உங்க வாழ்க்கையில பயம் என்று ஒன்று இருக்குமானால் நீங்கள் இன்னும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடிமனதிலே விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அப்ப தேவனுக்கு நாம் எப்படி இருக்க முடியாது? பிரியமா இருக்க முடியாது. உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னால இப்ப விளங்கிச்சா? இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்மளை விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா உங்க மனநிலை மாறணும், உங்க விசுவாசம் மாறணும். என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். இந்த பிரச்சனை இல்லாத ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லுங்க. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாருங்க, இருதயத்துல 3 இடத்துல அடைச்சிருக்குது. உனக்கு வேணா அது பெருசா இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவி மனிதன் யாரால பிறந்தவன்? தேவனால பிறந்தவன். உங்க ஆவி மனிதன் தேவனால பிறந்தவன். அப்ப அந்த ஆவி மனிதன் உலகத்தை ஜெயிப்பான். அவனுடைய ஜெயத்துக்கு எல்லையே கிடையாது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். போதுங்க, எடுத்துட்டீங்களா தேடி? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புறீங்க? வேதம் சொல்லுது, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கு. பிரியமான பிள்ளை பின்பற்றுகிறது போல நம்ம பின்பற்றணுமா? சாதாரண பிள்ளையா நம்ம வாழக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? பிரியமான பிள்ளை. பிரியமானவனே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யணும்? மகனேன்னு கூப்பிடுறது முக்கியம்தான். ஆனா எப்படி கூப்பிடணும்? பிரியமானே, செல்ல பிள்ளை அப்படின்னு சில நேரத்தை சொல்லுவோம். 2-3 குழந்தை பெற்றிருந்தோம்னா எல்லா குழந்தையும் என் பிள்ளைம்போம். இதுதாங்க என்னுடைய பிள்ளைங்க, இது என் பையங்க, இதெல்லாம் என்னுடைய வாரிசுங்க அப்படிம்போம். ஆனா ஒரு குழந்தை மட்டும் பர்டிகுலரா 1 or 2 என்ன தெரியுமா சொல்லுவோம்? இன்னைக்கு பெத்துக்கிறதே 1-2 தான். அது இப்போ 1 தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுவும் இல்லை. அப்போ அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்றோம்? இது என் செல்ல பிள்ளை. ஏன் செல்ல பிள்ளைன்னு சொல்றோம்? ரொம்ப நேசிக்கிறோம், ரைட்? ஏன் ரொம்ப நேசிக்கிறோம்? என் இருதயத்தை கவர்ந்து இருக்குது. என் இருதயத்தை கவர்ந்ததுனால என் செல்ல பிள்ளை. மற்றதெல்லாம் என்ன பண்ணி தொலைகிறது? பிறந்துருச்சே, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி கடமைக்கு சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? செயல்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அருமையான பிள்ளைன்னு சொன்னாலுமே எல்லாரும் எனக்கு அருமையான பிள்ளைகளா இருக்க போறது இல்லை. அதே மாதிரி தான் நாம தேவனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறணும்? சொல்ல, பிரியமான பிள்ளையா இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஏங்க இன்னைய விசுவாசம் இல்லாமல் தான் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறோமா? விசுவாசம் இல்லாமல் தான் நாங்கள் பாட்டு பாடுறோமா கைத்தட்டி? விசுவாசம் இல்லாமல் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோமா? இருக்கா இல்லையா உங்களுக்கு விசுவாசம்? இருக்கு. பார்க்கலாம், வேதத்திலேருந்து அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்குதா இல்லை தடுமாறிக்கிட்டு ஊர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோமான்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம சோத்துறோம். இந்த என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உங்களுக்கு நல்லா திரும்ப சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிரசங்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, ராஜா சிங் உட்காந்துருப்பாரு, கோபி உட்காந்துருப்பாரு, கென்னடி உட்காந்துருப்பாரு, பெனட்டு அம்மா விளந்துட்டு உட்காந்துருக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் எப்படியாவது கர்த்தருடைய ஒரு வார்த்தையை கொடுக்கணுமே ஆண்டவரே. அப்படிலாம் உட்காந்து வெடி நான் ஜெபம் பண்ணுறது இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். என் கூட என்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கும் சீர்படுத்துறதுக்கும் என் கூட கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். அதனால என் வாழ்க்கை மாறும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையும் மாறும். சோத்திரம். ஆமா.
இன்னொரு வசனத்தை நாம் வாசிச்சிருவோம். இதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிருவோம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. போதுங்க. எத்தனை விசுவாசம் இருக்குது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே விசுவாசம் தான், ஒரே ஆண்டவர் தான், ஒரே ஞானஸ்நானம் தான், ஆமென், ஒரே பிதாவாகிய தேவன் தான். அது மாதிரி ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்குது. அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? அந்த விசுவாசம் இருந்தால் நாம் எப்படி இருக்கலாம்? தேவனுக்கு பிரியமானவங்களா நாம் இருக்கலாம். அந்த விசுவாசம் இருக்குதா, ஊசலாடிக்கிட்டு இருக்குதா, வளர்ந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். கவனிங்கம்மா, மகதலேனா மரியா போய் சீஷருங்கிட்ட சொல்றாங்க, என்ன, நான் இயேசுவே உயிரோடு இருக்கிறவரா? சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு, சத்தமா சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சீசர்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா பயந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஏன்? இயேசுவே படாத பாடுபடுத்தி சிலுவையில் குஷ்டரோகியை சுகமாக்குன, செத்தவனையெல்லாம் உயிரோட எழுப்புன வரையே தொங்கோட்டு விட்டாங்க. இப்போ நான் போய் நானும் இயேசுநாதருடைய வழியில் தான் வாழ்கிறேன், இயேசுநாதருடைய சீசன் தான் அப்படின்னு சொன்னால் என் நிலைமை ஐயோ, அதனால் இயேசு எனக்கு யாருன்னு தெரியாதியா அப்படின்னு சதிப்பிக்கவும் சத்தியம் பண்ணு தொடங்கினேன். ஏன் பயம்? ஏன் பயம்? இயேசுநாதர் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாரு. ஆமா, தலைவரே தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டாங்க. இப்ப தொண்டை நான் என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு அவரை பத்தி அந்த பயம் நியாயமான பயம், ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். இப்போ இயேசு என்ன பண்ணிட்டாரு? அது முன்னமே சொன்னார். அவரு சீசர்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னார். வேத வசனங்கள் எல்லாம் விளக்கி காமிச்சு, என்ன இப்படிதான்ப்பா சாகடிப்பாங்க, நான் இப்படிதான் சாகுவேன், சாகறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நான் செத்தாதான் உங்களுக்கு விடுதலை, நான் போனாதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியார், நிறைய பேசியிருக்கிறேன். இதெல்லாம் பேசிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? இந்த ஆலயத்தை இடிச்சா 3வது நாள்ல என்ன பண்ணிடுவேன்? நான் கட்டிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லி நான் உயிரோடு இருப்பேன், உயிரோடு இருப்பேன்னு திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன சொல்றாருங்க? சொல்லி தந்திருக்கிறார். ஆமென். எதை பேசினார் அதிகமா சீசர்களிடத்துல? பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் அதிகமா அவங்க கிட்ட பேசியிருக்கிறார். இப்போ ஒருவேளை சூழ்நிலை இயேசு சிலுவையில் தொங்குறாரு, ஏத்துக்க முடியல, தடுமாறுது. ஆனா இப்ப ஒருத்தி வந்து சொல்றா, இயேசுவை நான் என்ன பண்ணேன்? உயிரோட நான் பார்த்தேன். என் கூட அவர் என்ன பண்ணாரு? பேசினாருமா. பேசினாருயா, என் கூட பேசினாரு. உங்ககிட்ட எல்லாம் போய் என்ன சொன்னாரு? நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால அடுத்த வசனத்தை படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்தாங்க? ரோமரால எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, யூத சொந்த ஜனத்தினால தான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப மாதிரி இப்ப என்ன பண்ணாங்க பாருங்க, கவனிங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க? கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க சீசர்கள் எல்லாரும். ஏன் பயம்? ஏன்? இயேசுநாதர் செத்து போயிட்டாரு. அவர் உயிரோட எந்திரிச்சது வந்து ஏற்கனவே உயிரோட வருவேன்னு சொன்னதையும் நம்ப முடியல, இயேசு உயிரோட வந்துட்டாருன்னு சொல்றதையும் நம்ப முடியல. உள்ள என்ன இருக்குது? பயம். யாருக்கு சொல்லுங்க? சீசர்களுக்கு யாரு மேல பயம் இருக்குது? யூதர்களை நினைச்சு பயம். எனக்கு இப்போ பயமே இல்லைங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. நான் எதுக்குமே பயப்படுறது இல்லைங்க. அதுக்கு 2 பேர் அல்லையிலே சொல்லுவாங்க. கவனிங்களேன், உங்க இருதயத்தை தொடுங்க. இப்போ
தொட்டுட்டீங்களா? உள்ள பயம் இருக்கா? லேசா இருக்கு. பயம் இருக்கா? அப்படின்னா நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க, அவிசுவாசி. உங்க வாழ்க்கையில பயம் என்று ஒன்று இருக்குமானால் நீங்கள் இன்னும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடிமனதிலே விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அப்ப தேவனுக்கு நாம் எப்படி இருக்க முடியாது? பிரியுமா இருக்க முடியாது. அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில நிரம்பலாம். அல்லேலூயா. இங்க நின்று பிரசங்கம் கூட பண்ணலாம். சூப்பரா இப்படி மாட்டிக்கிட்டு மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஆமா, சோத்திரம். ஆனா என் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு உணர்வு இருந்தா பயம் இருக்காது. பயம் இருந்தா இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க உணர்வு இருக்காது. உங்க மனசுல இப்ப என்ன இருக்குது சொல்லுங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க, அழுவாச்சு அழுவாச்சா வருது. ஏன் அழுவணும்? பிழைச்சு வந்தா இயேசுநாதருக்காக வாழ போறோம், செத்து போனா அவரோட போய் இருக்க போறோம். எதுக்கு பயப்படணும்? ஏ உனக்கு என்னையா தெரியும்? நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியுமையா? நான் சாகவும் ரெடி, வாழவும் ரெடி. வாழவும் ரெடி, சாகவும் ரெடி. சாவுன்னு ஆண்டவர் எனக்கு நியமிச்சுட்டாருன்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. வாழணும்னு நியமிச்சிருந்தாருன்னா நான் அது என்னை யாராலையும் கொல்லவும் முடியாது. எதுவுமே எனக்கு ஓகே தான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருந்தா இயேசு என்னோட இருக்க போறாரு, செத்து போயிட்டுன்னா நான் இயேசுவோட இருக்க போறேன். எதுக்கு சாவுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. நேத்து ஒரு அம்மா போன் பண்ணி, ஐயா பயமா இருக்குயா. கவனிங்க, பயப்பட வேண்டிய அவசியமே பயம் பிசாசுனுடைய ஆயுதம். முதல் ஆயுதமே பயம் தான். பிசாசுனுடைய முதல் ஆயுதம். பிசாசுனுடைய முதல் ஆயுதம் எது? பயம். அதனால தயவு செஞ்சு பயத்துக்கு என்ன செய்யாதீங்க. ஆமா, பயந்து என்ன பண்றாங்க? பயந்து கதவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாள் போட்டுட்டு இருக்காங்க. அங்க இயேசு என்ன பண்றாரு? உள்ள போய், டே நான் உயிரோடு இருக்கிறேன்டா, ஏன்டா கதவை தாள் போட்டுக்கிட்டு இப்படி பயந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கூட மறுபடியும் என்ன பண்றாருங்க? அவர் பேசுகிறார், அவர் பேசுகிறார். இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்களேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களை பேசி அவங்கள 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாளுங்க? 40 நாட்கள் அவர்களோட அப்பப்போ அவங்க கூட இடைப்பட்டு பேசி என்ன பண்றாரு? தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென். அதற்கு பிறகு நடந்த விஷயத்தை கவனிக்க தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இனிமே போறது தான் முக்கியமான ஒரு செய்தி. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 3 வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். விளங்குச்சா? தாயின் வயிற்றிலேயே கால் 2 விளங்கல. கால் சப்பி போய் பிறந்தப்பன், சின்ன குளம் பிறக்கும் போதே ஊனமா பிறந்தவன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எதுக்கு பெருசாயிட்டான். அவனை நடந்து போக முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனா குடும்பத்துக்கு அவன் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும், வருமானம் தேவை. விளங்குதா? விளங்குதா? ஒரு சப்பானி கால் 2 இல்ல, ஆனா அவனால குடும்பத்துக்கு என்ன வேணும்? வருமானம் வேணும். அப்படின்னா நீங்களா நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களை சம்பாதிக்க சொல்றதுல ஒரு தப்புமே இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆனா என்ன வழியை பின்பற்றுறாங்க? அதுதான் தப்பு. அவனை தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க கோயில் ஓரமா உட்கார வச்சு வர்றோம் போறோம், கோயிலுக்குள்ள போறவங்க கிட்டையும் கோயிலிருந்து வெளியே வர்றவங்க கிட்டையும் என்ன பண்ண வைக்கிறாங்க? பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. குடும்பத்தார் தான் செஞ்சிருப்பாங்க, வேற யாரும் செஞ்சிருப்பாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரோ செஞ்சிருக்காங்க. சரி, ரைட், செய்யட்டும். இப்போ அவர் என்ன பண்றார்? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, இவங்கிட்ட இவன் பிச்சை கேட்கறான். ஊழியக்காரங்க கிட்ட, பேதுருக்கிட்ட யோவானுக்கிட்டையும் என்ன கேட்கறான்? ஐயா சாமி, இதா போறீங்களா, கொஞ்சம்
போடுங்க சாமி அப்படின்னு கேட்கிறவங்க நிலைமையை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, யார் பார்க்க சொல்றாங்க? எங்களை பாரு, எங்களை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி பார்க்கறான் பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவங்க அவனை பார்க்க சொன்ன விதம் வேற, ஆனா இவன் பார்க்கிற விதம் வேற. அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க இப்போ? எங்களை நோக்கி பார், எங்களை பாரு, எங்களை பாரு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் புதுசா வந்தா நாம என்ன சொல்றோம்? இயேசுவை நோக்கி பாரு. இயேசு யாருன்னு தெரியாதனாலதான் ஏன் நம்ம கிட்ட வர்றான். அவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவனே என்ன பண்ணிடுவான்? இயேசுவை நோக்கி பார்த்துருவானே. இப்ப இயேசு யாருன்னு காமிக்க வேண்டியது யாரு? நம்ம தான். அதனால ஜனங்க கிட்ட என்ன சொல்லணும்? எங்களை பாருங்க, எங்க வாழ்க்கைய பாருங்க, எங்க குடும்பத்தை பாருங்க, நாங்க என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் இந்த சமுதாயத்துக்கு நாம காட்டுகிறவங்களா இருக்கிறோமா, காமிக்கிறவங்களா இருக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம தேவனுக்கு பிரியமான விசுவாசியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும்னா நாம இந்த சமுதாயத்துக்கு நம்மை திறந்து காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? குடும்பத்தில் நடந்த விஷயத்தை தெரிஞ்சு நானே போய் விசாரிச்சா கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது சும்மாங்க, அது வந்துங்க. ஏன்னா இவருக்கு மானம்னு ஒன்று இருக்குதான், அது என்ன ஆகுதான்? அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, மானமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்தோத்திரம். உயர்வு தான் வேணும், மேன்மை வேணும். ஹல்லேலூயா. அதனால உங்களை சமுதாயத்துக்கு முன்மாதிரியா காட்டுறதுக்கு ஆயத்தமா இருங்க. விளங்குச்சான்னு தெரியல. இதைதான் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களே வீட்டில் கீரியும் பாம்பு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இயேசு நல்லவருங்க சொல்லாதீங்க. வெளியே நானும் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேங்க சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நீ ஊழியம் செஞ்சு ஒன்றும் விளங்க போகிறதே இல்லை. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன். இந்த சமுதாயம் இயேசு பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளை பார்க்கிறது. நாம் சரியில்லைன்னா இந்த சமுதாயத்தின் பார்வையில் இயேசு சரியில்லை. நாம் சரியாக இருப்போம்னா இயேசுவை சரியாக நாம் காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா இனிமே உணருங்க. நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் இயேசுநாதருக்கு பிரதிநிதிகள். நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு மெடிக்கல் கம்பெனிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். நோயாளியே போறான் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இந்த மெடிசனை எல்லாத்துக்கும் நீங்க பரிந்துரைச்சிங்கன்னா அவன் நல்லா பேசுவான் டாக்டர், கை காலெல்லாம் நல்லா விளங்கும் டாக்டர் அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். மருந்து விற்பனையாளர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. மருந்து விற்பனையாளர் போய் டாக்டர்கிட்ட சொல்றாரு, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த எல்லாத்துக்கும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரகமான் பண்ணுங்க டாக்டர். பண்ணா அந்த டாக்டர் வாங்கி விற்பாரா? சொல்லுங்க. வாங்கம்மா, செல்லாது. நான் போய் ஒரு தைலத்தை வச்சுக்கிட்டு இதுதாங்க சூப்பர் சீரா, இத போட்டீங்கன்னா முடி அப்படியே கரு கருன்னு 60 அடி வளருங்க அப்படின்னா எவனா ஒருத்த வாங்குவான? இழிச்சு வாங்கி தான் வாங்குவான். ஆமா, நீங்களாம் வாங்கிட்டீங்க. ஏன் தலையில முடியல? முதல்ல என்ன மாத்தாம இன்னொருத்தரை நான் மாத்த முயற்சிக்க கூடாது. நான் ஆண்டவருக்கு யாருங்க? பிரதிநிதி. செல்லப்பிள்ளை. ஓகே, அந்த செல்லப்பிள்ளை என்னவா இருக்கணும்? பிரதிநிதியா இருந்தா தான் தேவராட்சியத்தை கட்ட முடியும். ஸ்தோத்திரம்.
அப்புறம் ஊழியம் செய்யலாம். ஒரு 3 மாசம் முயற்சி எடுங்க மாறுறதுக்கு. ஸ்தோத்திரம். எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். எங்களை பார்த்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கீல, நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீல, இந்த பிச்சை எடுக்கிறது கூட உனக்கு யாரோ என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, உதவி செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா எங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, நாங்க ஒருத்தரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், நாங்க ஒருத்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், நாங்க ஒருத்தரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நாங்க ஒருத்தரை விசுவாசிச்சு கொண்டிருக்கோம், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே நீ எங்களை நோக்கி பார்த்தேனா இந்த நிலைமை உனக்கு இருக்காது, மாறிடும். ஆமென், அல்லேலூயா. அவனிங்க இயேசுவை சொல்றதுக்கு முன்னால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். பாருங்களேன், இந்த குருடன் நடந்துட்டான், அது அப்புறம் பேசி பார்ப்போம். குருடன் நடந்து உடனே 12வது வசனத்தை படிங்கம்மா. அவனை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்களை பார்க்கிறது என்னையா? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால எங்களை பாரு. இப்ப அற்புதம் நடந்துருச்சு. தாயின் வயிற்றில் இருக்கிறவன் எந்திரிச்சு நடந்து குதிச்சு ஆடி ஊன்னு குதிக்கிறான், அல்லேலூயா போடுறான். இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பேதுருவையும் யோவானையும் பார்க்கறாங்க. யோ தேவ தூதர்கள், தேவ மனுஷன். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, எங்களுக்கே பாக்குறீங்க? இன்னைக்கு எப்படி தலைகளாவா மாறி இருக்குதியா? புதுசா ஒருத்தன் உள்ள வந்தானா எங்களை எல்லாம் பார்க்காத, நாங்கெல்லாம் குறைவுள்ளவர்கள், நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க, நாங்கெல்லாம் தப்பு பண்றதெல்லாம் சகஜம், எங்களை என்ன செஞ்சிடாதீங்க, இயேசு மாத்திரம் பாரு. ஆனா ஏதோ தட்டு மாதிரி ஒரு அற்புதம் நடந்துரும், உடனே அது வீடியோ எடுத்து இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார், ஆகவே நீங்க எல்லாரும் இந்த ஊழியத்திற்கு வாருங்கள், இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அவங்கள நோக்கி பார்க்க வைக்கிறது. ஏன் எழுப்புதல் இல்லை தெரியுமா? இந்தியாவில் ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? ஏன் தேவ ராஜ்யம் விரிவடையல தெரியுமா? அந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி நம்ம வாழல. வாழ்க்கையை காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அற்புதம் நடந்தோறனா நாம மறைஞ்சுக்கணும், இயேசுவை தூக்கி காமிச்சிடணும். அல்லேலூயா. என்னாலதான் நடந்துச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, நம்மளை காமிக்க கூடாது. ஸ்தோத்திரம். இதுல நான் ஆரம்பத்திலிருந்து நான் இதுல வைராக்கியமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க. சரி, இப்ப பாருங்களேன், இப்ப எங்க வருவோம் அடுத்தது 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நல்லா கவனிங்களே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். என்ன இல்லைங்கிறாங்க அவங்க கிட்ட? பிச்சைக்காரனுக்கு வெள்ளியும் பொன்னியுமா போடுவாங்க. அந்த காலத்துல அதை தான் அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. எங்ககிட்ட என்ன கிடையாது, பணம் இல்லை. என்ன இருக்குது? இயேசு இருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே என்ன இருக்குது, பணம் இருக்குது. ஆனா அங்க என்ன இல்லை, இயேசு இல்லை. அதனால உங்களை பணக்காரனாக வேண்டாம் நான் சொல்ல வரல. கவனிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எந்த நாமத்தை சொல்றதுக்கு பயந்து தாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த நாமத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு தைரியம் வந்துச்சு? எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? பயமெல்லாம் எப்படி போச்சு? ஆள் மனதுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோட இருக்கிறார் என்கிற எண்ணம். கவனிங்க. இப்ப சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து, ரெண்டு காரியம், சொல்லொன்னு செயலும் அங்க இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க?
எழுந்து நடன்னு சொல்றான், செய்தும் காட்டுறாங்க. என்ன பண்றாங்க? தூக்கி விடுகிறார்கள். நம்ம அதெல்லாம் அப்புறம் விழா வரை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். உடனே என்ன பண்றான்? எழுந்து நடந்து குதிச்சு தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு அவங்க பின்னாலே அவன் என்ன செய்யறான்? போறான், ஆலயத்துக்குள்ள போறான். இப்ப ஜனங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுங்க? ஆச்சரியமா தெரியுது. எல்லாம் துபு துபு துபுன்னு என்ன செய்யறானுங்க? ஐயோ, இவ்வளவு நாளா பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்? ஏன்னா இவங்க பின்னால ஏசு ஏசுன்னு வர்றான். நம்ம இந்த பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமே, இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்க? ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு வரேன். என்னது என்னது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபம் ஃபுல்லா ஜனங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? நிறைஞ்சிருக்கிறாங்க. கவனிங்களேன் 12வது வசனத்துல கவனிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் என்னன்னு சொல்றாருங்க? இதுல என்னைய ஆச்சரியம் இருக்குது? லூசு மாதிரி பேசுறான் பாருங்க. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியா நடக்க முடியாம காலு சூம்பி போய் இவ்வளவு காலா பிறந்தவன் இப்ப என்ன பண்றான்? எழுந்து நடந்து குதிச்சு இயேசுவை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை என்ன போய் பெருசா அதிசயமா பாக்குறீங்க? இது அதிசயமா இல்லையா? சொல்லுங்க, அதிசயமா இல்லையா? ஆனா பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? இது அதிசயம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வர்றது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அதிசயம் இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறது தான் அதிசயம். நீங்க கொலை செஞ்சீங்களே, அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அதுதான் அதிசயம். இது பெரிய அதிசயம் இல்ல. அவர் உயிரோடு இருக்கிறனால இது சர்வசாதாரணமான காரியம். கம்பேர் பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறது தான் அதிசயம், ஆச்சரியமான காரியம். ஆகவே நடக்க முடியலையா, ஊமையா பிறந்தானா, செவடனா பிறந்தானா, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இது சப்ப மேட்ரு உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னால. இப்ப விளங்கிச்சா? இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்மள. நமக்கு வர்ற பிரச்சனை நமக்கு எப்படி தெரியுது? சத்தமா சொல்லுங்க. நமக்கு வர்ற பிரச்சனை நமக்கு எப்படிங்க தெரியுது? அப்போ யார் மறைஞ்சு போயிட்டா? இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதே மறந்துடுறதுனால தான் பிரச்சனை என்ன பண்ணுதுங்க? பெருசா தெரியுது. அது மனுஷங்க மூலமா வரலாம், பணத்து மூலமா வரலாம், எங்க மூலமா வேணாலும் வரலாம். வரட்டும், என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுங்க, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. சொல்லுங்க, அது பெரிய மேட்ரு கிடையாது. ஏங்க ஒன்றும் இல்லைங்க. ராஜா சிங் வந்து இந்தியாவிலே அடிக்கடி அவர் இழுக்கிறேன், கௌச்சிக்காதீங்க, புகழ்பெற்ற சிவில் இன்ஜினியர். ஆமாம், அவர் கட்டாத பாலமே கிடையாது. அவ்வளோ பெரிய திறமைசாலி. நானும் அவரும் நம்மெல்லாம் சபையாராக சேர்ந்து அவரோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு டூர் போயிருக்கிறோம். ஆனால் போகிற வழியில் என்ன ஆகி போச்சுன்னா, பஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி போனதுனால இறங்கி என்ன செய்கிற, ஒரு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஆறு குறுக்கு வருது, ஒரு 10-20 அடி ஆறு குறுக்கு வருது. இப்போ ராஜா சிங் கிட்ட சொல்கிறேன், ராஜா சிங் ஐயா, நீங்கள் தான் பெரிய சிவில் இன்ஜினியர் ஆச்சே, இந்த என்ன பண்ணணும், இந்த ஏதாவது ஒன்று உடனடியாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஜனங்க அந்த பக்கம் போறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் அவரு? லூஸ் பாஸ்டர், நான் டூரே கேன்சல் பண்ணிட்டு போறேன் போயா, 10 நிமிஷத்துக்குள்ள ஆற கிடக்கிறதா அந்த பக்கம். இது யாரால முடியும்? என்ன காரியம் பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறீங்க? ஆறு தண்ணி அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குது, இது என்ன பண்ண முடியாது? இதுக்கு எவ்வளவு கம்பி வாங்கணும் தெரியுமா? எவ்வளவு சிமெண்ட் போடணும் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஆமா, அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க. பின்னால பார்வோனுடைய சேனை, முன்னால செங்கடல். மோசே கிட்ட சொல்றாரு, குச்சி நீட்டுறாங்கிறாரு. என்னங்க கையில என்ன இருக்குது? குச்சி. நம்ம ஊர் பாசையில் அது என்னது? குச்சி, கோல் நீட்டு.
ஐயோ நாளை நீட்ட மாட்டாண்டவரே, கடல் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிலாம் பேசல. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு கடலை பிரிக்கிறது லேசான காரியம். லேசான இதுல ஆச்சரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நமக்கு கடல் பிளந்துருச்சு, தேவனுக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. அந்த தேவன் இப்ப எனக்குள் இருக்கிறனால எனக்கு இது லேசான காரியம். தேவன் வெளியே இருந்தாருன்னா எனக்கு ஆச்சரியமான காரியம். ஆனா அதை செய்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறனால சப்பானி நடக்கிறது லேசான காரியம். சமுத்திரம் பிரிகிறது லேசான காரியம். யோர்தான் பின்னால திரும்புறது லேசான காரியம். ஏன்? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த பயந்துகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே எப்படித்தான் தெரியும்? கஷ்டமா தெரியும். ஐயோ இந்த பிரச்சனை என்னைக்கு, ஐயோ நான் எப்படி 2 பிள்ளை பெத்துப்பட்டனே, எப்படி 2 பிள்ளைக்கு நான் பீஸ் கட்டுவேன், பெக்கும் போது யார் 2 பெத்த, யார் கூட வாழ்ற, புருஷன் கூட வாழ்றேங்க, அப்படிதான் இருக்கும். யார் கூட வாழ்றீங்க? மனைவியோட தான் வாழ்றேன் இல்ல. ஆனா என் கூட இருக்கிறவர் யாரு? மனைவி கொஞ்ச நாளைக்கு தாங்க வருவாங்க கூட, புருஷன் கொஞ்ச நாளைக்கு தாங்க வருவான். அதனால புருஷனை நம்ப வேண்டாம் நான் சொல்லல, அவனை கணம் பண்ண வேண்டிய விதத்துல கணம் பண்ணணும். மனைவி கொஞ்ச நாளைக்கு தான் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். ஆனா எப்பொழுதும் கூட இருக்கிறவர் யாரு? எங்க அப்பா இயேசு. அவர் என் கூட எப்பவுமே இருக்கிறார். அதனால எல்லாமே எனக்கு லேசான. மனசு பாரமா இருக்கும். சில பிரச்சனைகளை நினைக்கும் போது, நமக்கு முன்னால நிக்கிற தேவைகளை நினைக்கும் போது, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை நினைக்கும் போது, நம்மளை குறித்து யாராவது ஒன்று பேசிட்டாங்க, செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனம் கனத்து போயிடும். என்னடா வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போதெல்லாம் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் கடந்து போக செய்ய உமக்கு லேசான காரியம், இது உமக்கு. ஆமா பாருங்க, அவன் சொல்றான், ஏன் அவங்களால அற்புதம் செஞ்ச முடிஞ்சு தெரியுமா? தாயின் வயிற்றுல சப்பானியா பிறந்தவனை சுகமாக்குறது அவங்களுக்கு லேசா தெரிஞ்சதுனாலதான் எந்திரிச்ச நடன்னு சொல்ல முடிஞ்சது. நம்மளால ஏன் சொல்ல முடியல? நமக்கு பெருசு. இது தேவன் வந்து செய்யணுங்க, இதுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் அப்புறம் வரேன் நான். இல்லைங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு லேசா. அடுத்தவனுக்கு செய்யறத விடுங்க. உங்க வாழ்க்கையில உங்க தேவையை சந்திக்கிறது, உங்க பிரச்சனையை மாத்துறது, உங்க கஷ்டத்தை நீக்கிறது, உங்களை செழிக்க வைக்கிறது, என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே அவருக்கு சொல்லுங்க லேசானது. சொல்லுங்க. அப்ப லேசானதுன்னா என்ன பண்ணணும்? அதை பத்தி சிந்தனையே இருக்க கூடாதுங்க. அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. அதை பத்தி இவங்க தெரியுமோ அப்படின்னா அதை என்ன பண்ணிட்டீங்க? நீங்க பெருசுபடுத்திட்டீங்க. அதை பத்தி பேசாதீங்க. இல்லைங்க, ஜெபிக்கிறதுக்காக சொன்னங்க. எதுக்காக சொன்னாங்களா? நீ ஜெபம் பண்றது தெரியும் எங்களுக்கு, உன் தந்திரமெல்லாம். எப்படியாவது உன் மனசுல இருக்கிற பாரத்தை ஊழியக்கார மேலே என்ன பண்ணிடணும்? இறக்கி வச்சுட்டு ஓடி போயிடணும். தயவு செஞ்சு சொல்றேன், நீ என்கிட்ட எல்லாம் சொல்றது வேஸ்ட்டுங்க. என்ன மாதிரி ஒரு சுயநலக்காரன் உலகத்தில் யாருமே கிடையாது. நான்லாம் அப்படியெல்லாம் உருகியெல்லாம் என்ன செய்யறது இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை. சோத்திரம். அதனால உங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, பா என் மனசு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்கிற மாதிரி இருக்குது. தாவீது சொல்றான், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நம்புவேன். பயமா இருக்கிற மாதிரி இருக்குப்பா, இந்த பாதையில நான் போய் சேருவேனான்னு எனக்கு
தெரியலையேப்பா, என்னப்பா நான் படிக்கிறேன், இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா எனக்கு தெரியலையேப்பா, நான் பொழைப்பனா தெரியலையேப்பா, ஆனாலும் இது உமக்கு லேசானது, உமக்கு லேசானது. இந்த ஆளோட நான் பொழப்பு நடத்த முடியுமா? சொல்லுங்க, இது லேசானது. நீங்களா நினைச்சீங்கன்னா வாழ்க்கை வாழ முடியாது, நல்லவனோட கூட வாழ முடியாது. மகாத்மா காந்தி மாதிரி வயசானவர் இல்ல, மகாத்மா காந்தி மாதிரி நல்லவரையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட உங்க மனசு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, அவரோட வாழ முடியாது. சோத்திரம். அன்னை தெரசா மாதிரி அப்படியே உருகுகிற இருதயம் உள்ள ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட நீ சரியில்லைன்னா நீ அந்த ஆளோட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரை பார்த்து சொல்லணும், இது உமக்கு லேசானது. சொல்லுவீங்களா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட சொல்றதுதான், இப்படி சொல்றது மட்டும்தான் இப்படி. ஆனா நமக்கு பிடிக்காதவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துட்டோம், என்னாச்சு மீசியும் கேள்விப்பட்டீங்களா? இன்னும் நடந்துருச்சாமல, ஆண்டவர் சும்மா விடுவாரு. அதெல்லாம் அப்பப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு. அதாவது அந்த மாதிரி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செஞ்சிருந்தாரு நம்ம பொழப்பு என்ன இருக்கும்? நாம் என்னமோ அவங்களோட ரொம்ப நல்லவங்கள மாதிரியும் அவங்கள ஆண்டவர் தண்டிச்சிட்ட மாதிரி இல்லைங்க. எல்லாருக்கும் அவர் நல்லவர். அல்லேலூயா. அதனால எதிரிக்கு கூட நடக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, எல்லாமே ஆமா. சொல்லுங்க, ஆச்சரியப்படுகிறது என்ன? சொல்லுங்க, ஏன் ஆச்சரியப்படக்கூடாது? ஐயோ, எங்க சபையில கேன்சர் வியாதி வந்தவங்க சரியாயிட்டாங்க தெரியுமா? அது நமக்கு தான் ஆச்சரியம். அவர் வல்லமைக்கு முன்னால கேன்சர் லேசானது. அல்லேலூயா. HIV நோய்ங்க, அது டாக்டருக்கு ஆச்சரியம். நல்லா போச்சுன்னு பாட்டு போய் சொன்னீங்கன்னா அவர் நம்பவே மாட்டாரு. பாஸ்டருக்கு ஆச்சரியம், மனுஷனுக்கு ஆச்சரியம், ஆனா தேவனுக்கு லேசானது. தயவு செஞ்சு உங்க மனசுல என்ன வியாதியா இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாதீங்க. இந்த மண்டை கழட்டி எங்கேயாவது தனியா தோற வச்சிருங்க தயவு செஞ்சு. இப்படி எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெருசு பெருசா தெரியுதோ அதெல்லாம் இனிமே நீங்க எப்படி பார்க்க போறீங்க? சரி, பார்த்து நாளைக்கே நடந்துருமா சார்? நடக்காதா? நடக்கலாம். நாளைக்கு மறுநாள் நடக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு நடக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு நடக்கலாம். ஆனா நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நிச்சயமா உங்க பிரச்சனை தீரும். நீங்க இதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இயேசு எனக்காக பரிகாரம் செய்திருக்கிறார். நான் வாழ்வேன், நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா உங்க மனநிலை மாறணும், உங்க விசுவாசம் மாறணும். ஆமா, என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். இந்த பிரச்சனை எல்லாம் அது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லுங்க. ஐயோ, டாக்டர் சொல்லிட்டாருங்க, இருதயத்துல 3 இடத்துல அடைச்சிருக்குது. உனக்கு வேணா அது பெருசா இருக்கலாம், என் தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அது மாதிரி எல்லாமேங்க. நீங்க ஏன் திரும்ப திரும்ப வியாதி, பலவீனம், வறுமை, கடன், இதே பிரச்சனைக்குள்ளே ஏன் சுத்திட்டு இருக்கிறீங்க தெரியுமா? ஏன் முன்னேற முடியல தெரியுமா? சொல்லுங்க, ஏன்? உங்க மனநிலையில உங்க பிரச்சனை தான் பெருசாவே இருந்துகிட்டு இருக்குது. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதே இந்த சீசர்கள் மாதிரியே தான், நம்ம தாள் போட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இது. சோத்திரம். ஆனா அவங்களே நேசிச்சு ஆண்டவர் உள்ள வந்தார், அவங்க விசுவாசத்தை தூண்டி விட்டார். கவனிங்க, இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று. எங்க சுய சக்தியும் இல்ல, பக்தியும் இல்ல. சொல்லுங்க, ஒரு அற்புதம் செய்யிருக்கு, முடவனை நடக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையில்லை? பக்தியும் தேவையில்லை, சக்தியும் தேவையில்லை. அப்படியா? ஆமா. பக்தினா என்ன சொல்லுங்க? சக்தினா நல்லா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியம் வச்சுட்டு இருக்கணும்.
இது தேவையில்லை. சரி, அதுக்கு அடுத்தது பக்தின்னா என்ன? 40 நாள் உபவாசம் போடுறது. அப்புறம் வேற பக்தி. பக்தி எதெல்லாம் அடையாளம் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. ஏங்க அவர் ரொம்ப பக்திமானுங்கன்னு எதை வச்சுங்க சொல்றீங்க? காலில் செருப்பை போட மாட்டாரு. அவர் எப்போ வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாருங்க. காது கழுத்துல நட்டில் எதுவுமே ஒண்ணுமே. அம்மா எவ்வளவு தியாகம் தெரியுமா? மீசையே வைக்க மாட்டாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாருங்க. அவ்வளவு பக்திங்க அவரு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாருங்க உடம்பு சொல்லினா. அவ்வளவு விசுவாசங்க அவருக்கு. அப்புறம் வேற சீக்கிரம் டக்கு டக்கு நேராகுது. எந்நேரம் பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருப்பாருங்க? ஜெபத்திலே இருப்பாருங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, போன் அடிச்சு இப்பதான் சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு. அடுத்து வேற ஒருத்தர் பண்ணாலும் அவங்களுக்கு அதை தான் சொல்லுவார். அவர் எப்ப பார்த்தாலும் எப்படிதான் இருப்பாருங்க? ஜெபத்திலே இருப்பாரு. அது பக்தி. அப்புறம் அடிக்கடி உபவாசம் பக்தி. அன்னைய பாச பக்தி. சொல்லுங்க, இதெல்லாம் பக்தி கிடையாது. இதெல்லாம் என்ன கிடையாதுங்க? அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதா சார்? செய்யுங்க. மேசி எடுக்கணும்னா எடுத்துக்குங்க, தப்பு இல்லை. வெள்ளை சட்டை தான் போடணும்னா போட்டுக்குங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் உங்களுடைய செயல்கள். இதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போறதில்ல? பார்க்க போறதில்ல. ஜெபம் பண்ணணும், ஆனா அது பக்தி கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? சுகுணா, ஜெபம் பண்றது பக்தி கிடையாது. ஜெபம் பண்றது உறவு. அப்பா பிள்ளைக்கு இருக்கிற உறவு. அது என்ன கிடையாது? பக்தி கிடையாது. ஸ்தோத்திரம். பக்தினா என்ன அப்படின்னு பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்குது. பார்க்கலாமா? அதுக்கு தான் பேரு பக்தி. அது நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். சொல்லுங்க, திக்கத்தவங்க, அப்புறம் விதவைங்க. நீ யார்? பிச்சைக்காரங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள போய் என்ன பண்றது? விசாரிக்கிறது. விசாரிக்கிறதுன்னா என்ன? விசாரிக்கிறது. நம்மளுக்கு விசாரிக்கிறது. நல்லா இருக்கியா? அது இல்ல. விசாரித்தல் அப்படின்னா யூத வழக்கத்தின்படி கொடுக்கிறது. பந்தி விசாரிக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு சாப்பிட்டியானா கேட்பாரு அவரு. அவர் என்ன பண்ணுவாரு? ரசமா கொண்டாங்க 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 ஊத்துங்க. அப்பளமா கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. பாயாசமா யோ பாயாசம் கொண்டு வாயா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? யாருக்கு என்ன தேவையோ அதை அங்கே பூர்த்தி பண்ணுகிறவர் தான் பேர் என்ன? விசாரணை செய்கிறவர். அப்போ ஒரு விதவை, உபத்திரவப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விசாரணை பண்ணணும். சொல்லுங்க, விசாரித்தல். அவர்களை, அவருடைய தேவையை உங்களால என்ன முடியுதோ அதை கொடுத்து உதவி செய்யறது. அடுத்தது கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளும். இது ரெண்டு தாங்க பக்தி. காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இது ரெண்டே ரெண்டு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு முன்னால நீங்க யாரு? பக்திமான். நான் முன்ன நாம லிஸ்ட் போட்டோம்ல, அதையெல்லாம் செஞ்சீங்கன்னா மனுஷனுக்கு முன்னால நீங்க பக்திமான். இப்ப யாருக்கு முன்னால பக்திமானா இருக்க விரும்புறீங்க? எல்லாரும் மனுஷனுக்கு முன்னாலதான் பக்திமான. நம்ம பக்தி பூரா யாருக்கிட்ட காட்டணும்? இல்லைங்க, தேவனுக்கு முன்னால மாசில்லாத சுத்த பக்தி உள்ளவங்களாம் வாழுங்க. ரைட், ஓகே. இப்ப அங்க என்ன சொல்றாரு? எங்க பக்தியும் எங்க சக்தியும் இவனை என்ன பண்ணல? சுகமாக்கல. சுகமாக்கல. எது சுகமாக்குச்சு? சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இங்க வாங்க, 16வது வசனத்துக்கு வாங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே
உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எது அவனுக்கு சுகத்தை கொடுத்துச்சு? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி, அவரால் உண்டான விசுவாசம். சொல்லுங்க. நான் சொல்ல, பைபிள் இருக்குது. அவரால் உண்டான என்ன கவனிங்க, அவரால் உண்டான விசுவாசம். சில நேரங்களில் நம்மாலேயே நமக்கு விசுவாசம் உண்டாகும். புரியுதுங்களா? நமக்கு நாமளே விசுவாசத்தை உண்டாக்கிக்க முடியும். அது என்ன விசுவாசம்? சுய விசுவாசம். உட்கார்ந்துக்கிட்டு இல்ல இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னா அது என்ன விசுவாசம்? உன் மனசை என்ன பண்றீங்க? நீங்க பயிற்சி கொடுத்து 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 அதை கொண்டு வர்றீங்க. ஆனா இங்க அவர் சொல்றாரு, அவரால், பரிசுத்த ஆவியானவரால், பிதாவாகிய தேவனால் எனக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது? விசுவாசம். ஏன்னா அதுக்கு முன்னால நாங்க பயந்துகிட்டு இருந்தோம், விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் எங்களை அவர் உயிரோடு இருக்கிறவராய் எங்களுக்கு காண்பித்து, அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களை பலப்படுத்தினதினால் அவரே எங்களுக்குள்ள என்ன உண்டாக்கி இருக்கிறாருங்க? விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த விசுவாசம் இவனுக்கு என்ன உண்டாக்குச்சு? சுகத்தை. அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வறுமைகள், கடன் பிரச்சனை தீரணும்னா உன்னால உண்டாகிற விசுவாசம் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள வெளிப்பாடுகளை கொடுத்து, வசனங்களை கொடுத்து, உங்களோட பேசுகிறதின் மூலமாய் உனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கும். பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் கொஞ்சம் பெர்மனண்டா இருக்காது, டெம்பரவரியா இருக்கும். வரும் போகும், இருக்கும் இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமா உன்னுடைய விசுவாசம் தூண்டப்பட்டு நீ அதை பேசுவாயானால், நீ அதை செயல்படுத்துவாயானால், கர்த்தர் அங்கே நிரந்தரமான ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். ஆமா. இன்னொரு சில வசனங்களை நான் வாசிச்சுட்டு போக விரும்புறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது உலகத்தை ஜெயிக்கும்? சொல்லுங்க. தேவனால பிறக்கிறது. மனுஷனால பிறக்கிறது உலகத்தை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. நீங்களாம் யாரால பிறந்தீங்க? நீங்க யாரால பிறந்தவீங்க? உங்க சரீரம், உங்க அறிவு, உங்க மூளை, இதெல்லாம் யாரால பிறந்தது? மனுஷனால பிறந்தது. உங்க படிப்பு யாரால பிறந்தது? மனுஷனால பிறந்தது. இது இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நின்னு போயிடும். ஆனா உங்களுடைய ஆவி மனிதன் யாரால பிறந்தவன்? தேவனால பிறந்தவன். உங்க ஆவி மனிதன் தேவனால பிறந்தவன். அப்ப அந்த ஆவி மனிதன் உலகத்தை ஜெயிப்பான். அவனுடைய ஜெயத்துக்கு எல்லையே கிடையாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்புறம் நம்முடைய அப்ப அது எங்க கொண்டு மரிச்சு பண்றாரு? நம்முடைய விசுவாசம். ஏன்னா என்னுடைய விசுவாசம் என் பயிற்சினால எனக்கு வரல, என் முயற்சினால வரல, எனக்குள்ள தேவன் வந்ததினால், எனக்குள்ளே அவர் பிறந்ததினால், என் ஆவியோடு அவருடைய ஆவி கலந்திருப்பதினால் எனக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது? விசுவாசம் உண்டாயிருக்கிறது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப யாரு விசுவாச வீரன்னா? இயேசு தேவனுடைய, அவர் உயிரோட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அப்படிங்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் என்ன பண்ணிடணும்? தள்ளணும். உங்களை விட்டு உங்களுக்கு எதெல்லாம் உங்க இருதயத்தை பாரப்படுத்திட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க இருதயத்தை அமுத்திக்கிட்டு இருக்குதோ, எதெல்லாம் உங்களால விசுவாசிக்க முடியாதபடி உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? உங்களை விட்டு தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆ, பொறுமையோட ஓட எப்படி ஓடணும்? நான் இதை விசுவாசத்தை பத்தி நம்ம அப்படி இன்னொரு நாள் தெளிவா பேசுவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். எப்ப முடிப்பாரு? நீங்க அவர்கிட்ட போய் சேருகிற நாள் வரைக்கும் அன்னைக்கு முடிப்பாரு. அங்க போய் சேர்ந்தது பிறகு நமக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவர் யாரு? அப்ப நீங்க அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்த்து நீங்க எப்படி போடணும்? பொறுமையா போகணும், நிதானமா போகணும், அவசரப்படக்கூடாது. 1 லட்சத்தை போட்டுட்டு 5 லட்சத்தை எடுப்பேன் சார், இது என்ன வாழ்க்கை? அவசர வாழ்க்கை. அதுல என்ன ஒன்னும் எடுக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். எப்படி போகணுமா? பொறுமையோட போங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்து இன்னொரு வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கிட்டாராம் பவுல்? ரொம்ப முக்கியம் இதுதாங்க. நீ பணத்தை காப்பாத்துறியோ இல்லையோ? எதை காப்பாற்றணும்? ஐயோ நான் குடும்பத்தை காப்பாத்துறேங்க. விசுவாசத்தை காப்பாத்தாம குடும்பத்தை காப்பாத்தி ஒரு பிரயோஜனமோ இல்லை. நீங்க காப்பாற்ற வேண்டியது என்ன? விசுவாசம்னா என்ன? இயேசுவே தேவனுடைய குமாரன். அவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. என் பிரச்சனை எல்லாம் எப்படிப்பட்டது? லேசான். இவ்வளவுதாங்க நீங்க செய்தி. இதுக்கு இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, என்ன செய்தி சுருக்கம் சொல்லுங்க. இயேசுவே தேவனுடைய குமாரன். இயேசுங்கிற பேருக்கு இன உலகத்துல வேற எதுவுமே இல்ல. குஷ்டரோகம் இயேசுவோட சின்னது. கேன்சர் இயேசுங்கிற பேரை விட சின்னது. 1 கோடி கடன் இயேசுவோட சின்னது. என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. இயேசுவோட சின்னது. ஆமா, எங்க முப்பாட்ட காலத்திலிருந்து பாவம் எங்களை தொடருது. இயேசுவோட சின்னது. இயேசுங்கிற நாமம் பெரிய நாமம். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசானது. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இது எதுவுமே எனக்கு பெருசு இல்ல, பெருசு இல்ல, எல்லாமே எனக்கு லேசானது. அல்லேலூயா. இப்ப விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? எத்தனை பேர் விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க? அப்படி விசுவாசம் இருந்தா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? தேவனுக்கு பிரியமானவங்களா இருப்பீங்க. தேவன் உங்க மேல பிரியமான பிள்ளையா இருப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அற்புதம், அதிசயம் சாதாரணமா நடக்கும். அது ஒரு உங்களுக்கு பெரிய மேட்டராவே இருக்காது. உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, எங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்க. என்னையும் ராஜா சிங்க ஐயாவை நான் விடவே மாட்டவர் இன்னைக்கு போறான், தெரியல என்னன்னு தெரியல. ஆமா, கூப்பிட்டுருக்கிறீங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே முய் வாங்குறீங்க. திடீர்னு அண்ணாச்சி எடுத்து 1 லட்சம் ரூபாயை முய் வைக்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் முய் வச்சா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வடிவமா? வந்தார் அண்ணாச்சி, எவ்வளவு வச்சாரு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டார்ல, என்னல அது தெரியல அப்படின்னு திருநெல்வேலியில் பாசையில் என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஐஸ்வர்யா கல்யாணத்தில் 1 லட்சம் ரூபாய் வைக்க போறேன். அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆமா தானே? ஒத்துக்கிறீங்களா? சரி. இப்ப உங்களை அம்பானி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. அது ஆச்சரியமா இல்லையா? நீங்க அம்பானி கல்யாணத்துல போய் இவர் 1 லட்சம் ரூபாய் வைக்கிறாரு. அப்படி அம்பானி ராஜா சிங் அண்ணாச்சி வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் முய் வச்சாரு தெரியுமா அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவாரு நினைக்கிறீங்களா? ஏன்? அவரு ஒரு பத்திரிக்கையே 1 லட்சமா? அவர் கல்யாணத்துல செலவு பண்ண பத்திரிக்கையே லட்சக்கணக்கில் செலவு. ஒரு பத்திரிக்கையினுடைய செலவு. அவருக்கு போய் நீங்க 1 லட்சம் ரூபாய் முய் வச்சுட்டு அவர் ஆச்சரியப்படுவாருன்னா இதே மாதிரி தாங்க.
என்னுடைய ஆண்டவருக்கு முன்னால நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒண்ணுமே கிடையாது, குப்பை தூசு ஊதுனா ஓடி போயிடும். ஆனா நீங்க அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு கட்டப்பாறை அடிச்சு கட்டி போயிடாத ஏன் கூட வேறு. ஆமா, அந்த காலத்துலலாம் நான் எந்துவா இருக்கும் போதெல்லாம் அந்த பேய் ஓட்டுற பக்கமெல்லாம் போயிருக்கிறேன். சில பேய் சொல்லும், இந்த பொண்ணாத்தாளை விட்டு, அதை பார்த்தா நாய் மாதிரி இருக்கும், ஆனா அது சொல்லும், இந்த பொண்ணாத்தாளை விட்டு என்னால போகவே முடியாது, நான் பாடையோட கட்டையோட தான் போவேங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பிரச்சனையவே யோசிச்சு 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 சிந்திச்சு சிந்திச்சு அதுக்குள்ளேயே மனசை போட்டு ஒலட்டி 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 என்னை விட்டு போயிடாத, நானும் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், ரெண்டாவது ஒய்ஃப் நீ தான், முதல் ஒய்ஃப் போனா கூட பரவாயில்ல, நீ மட்டும் போயிடாத சாமி அப்படின்னு பிரச்சனையோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வேண்டாம், ஏன் டிவோர்ஸ் பண்ணிருங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆமா, வேண்டாம், பிரச்சனை நமக்கு வேண்டவே வேண்டாம், அது சிந்திக்கவே வேண்டாம், அதை யோசிக்கவே வேண்டாம், அது இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரே ஒரு வசனம், டெஸ்ட் சாம்பிள், பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரி. என்னங்க? ஆமா, பிளட்ல சுகர் இருக்குதால என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அப்படி விரல கொண்டே நீட்டுறீங்க, ஒரு குத்து குத்துவாங்க, எடுத்துட்டு 400 இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்து, யாராவது பார்த்தீங்களா இயேசுநாதர? இல்ல, காணாமல் இருந்தும் இப்பொழுது அவரை தரிசனம் கூட கிடைக்கலீங்க. காண்றதுங்கிறது உயிரோடு இருக்கும்போது பார்த்தது. இப்போ எனக்கு என்ன கிடைக்கல? தரிசனத்துல கூட அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, சொப்பனத்துல கூட வர மாட்டேங்கிறாரு. ஐயா, தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன வைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வைத்து. இப்ப பேதுருவுக்கு தரிசனம் கொடுத்தார், நேர்லயும் பார்த்தாங்க, தரிசனத்திலையும் பார்த்தாங்க, உயிரோடு எழுந்தது பிறகும் யோவான் பார்த்தாங்க. ஆனா நாம என்ன செய்யல? ரெண்டையுமே. யாராவது இயேசு உயிரோடு இருக்கிற பாத்தீங்களா? மாம்சத்துல பார்க்கல. உயிர் தெழுந்ததுக்கு பிறகு பாத்தீங்களா? பார்க்கல. அவரிடத்தில் என்ன வச்சு? விசுவாசம் வைத்து. என்னங்க? சொல்லவே முடியாதுங்க. மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற என்னங்களாம்? எத்தனை பேர் இப்படி களி கூறுறீங்க? விசுவாசம் வச்சுட்டா அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா? சொல்ல முடியாத சந்தோஷம். சிறைச்சாலையில போட்டு அடிச்சு தொழு மரத்துல கட்டி வச்சாலும் குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு பாட்டு வரும். வருதா? சொல்லுங்க, வருதான்னு? வரலையே. அப்ப நம்ம எங்க இல்ல? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப தயவு செஞ்சு வீட்டில் போய் படிங்க. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலன, ரட்சிப்பு, விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, மனதில் விடுதலை, என்னுடைய கிரியைகள்ல விடுதலை, என் வாழ்க்கையில விடுதலை. ஹல்லேலூயா. எப்போ அந்த ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க? எப்பங்க பாப்பீங்க? விசுவாசத்தின் பலன் எப்பங்க வேலை செய்யும்? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறும் போது. அதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளம். இருக்கா அம்மா, அக்கா, தாயே? இருக்கா? சொல்லுங்க, யோசிங்க. இனிமே என்ன பண்ண போறீங்க? எப்ப? அடுத்த வாரம் வர்ற வரைக்கும். துக்கங்கிறத வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. வீட்டுக்காரன் தூக்கி போட்டு மிதிச்சா கூட சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு உத வாங்கிட்டே பாட்டு பாடணும். டென்ஷன் எல்லாம் ஆகக்கூடாது. நீ கொஞ்ச நாளுக்கு இப்படி பழகி பாருங்க,
அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா? சொல்லி முடியாத சந்தோஷம். ஏன்னா அது ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க எல்லாம் பாட்டு பாடுனாலும் சந்தோஷம் வராது. ஆவியில நிறைஞ்சு ஆவியில களி கூறும் போது ஆமென், ஆத்தும ரட்சிப்பு தானா உங்க வாழ்க்கையில நடக்கும். எந்திரிச்சு நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?